எதிராக இருக்கும். அது இன்னும் அரங்கத்துக்குள்ள அலைபேசியை வெளியில் வச்சுட்டு வரணும், இல்லைன்னா அணைச்சி போடணும். இந்த அடிப்படை நாகரிகம் கூட இல்லாமல் இருந்தீங்கன்னா இப்படி அதி முக்கியமான அழைப்பு வரும் பேசணும்னா வெளியிலிருந்து தான் பேசிட்டுக்கணும், உள்ளே வரக்கூடாது. இது ஒன்றும் கேளிக்கை அரங்கு இல்லையே. நீங்கள்லாம் ஒரு படித்த ஊடகவியலாளர் தானே, இந்த நாடகத்தை எப்படி ரசிக்கிறீங்க? தேர்தல் வரும்போது தான் நீட்டுக்கு வருவியாயா? அது பாருங்கள் என்ன, அதான் அதை பார்க்குறதுனா ரசித்து பார்க்குறீங்களா இல்லை எப்படி பார்க்குறீங்கன்னு தெரியும். இல்லை என்ன கொடுமைன்னு பாருங்கள். இப்போ இந்த தீர்மானம் போட்டு யார்கிட்ட கொண்டு போவீங்க? சரி, இந்த நீட்டு தேர்வை முதலாக கொண்டு வந்த பெருமக்கள் யார்? கொண்டு வந்தது யார்? காங்கிரஸ் நீங்களும் தானே. காங்கிரஸ் கொண்டு வந்தது, கூட இருந்தது யார்? அன்னைக்கே அந்த நீட்டு அங்கிட்டு நீட்டுன்னு சொல்லாமல் இங்கே இந்த பக்கமாக நீட்டுன்னு சொன்ன பெருந்தகையில் யார்? நீட்டு தேர்வுக்கு ஆதரித்து ஐயா கருணாநிதி கடிதம் எழுதுனது முரசொலியில் இருக்குது. வேணா இன்னைக்கு நீங்கள் அதை கிழிச்சு மறைக்கலாம், எழுதியிருக்காரு. ஒரு நாடு ஒரு தேர்தலில் முதல்ல ஆதரித்து பேசின பெருமகன் யார்? யாருன்னு சொல்லுங்க. அதே ஐயா தான். தேவையற்ற செலவுகளை குறைக்க அன்றைய பிரதமராக அம்மையார் இந்திரா காந்தி ஒரு இடத்துல கழக பொதுக்குழுவிலே தீர்மானம் போட்டு நிறைவேற்றியது அப்படின்னு பேசின பெருந்தகை நம்ம ஐயா தான். நாளைக்கு ஒரு நாடு ஒரு தேர்தலில் ஏற்றும் ஒரு தீர்மானம் வரும், அதையும் நீங்கள் அண்ணன்ட்டு இப்படி கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்பீங்க. பதில் இருக்கணும். இந்த நீட்டெல்லாம் இதெல்லாம் தேர்தல் நேரத்தில் திடீர்னு என்ன பண்ணுவாங்க, திருவிழா நேரத்தில் அங்கிட்டு கூத்து நடக்கும், இங்கிட்டு கரகாட்டம் நடக்கும், அங்கே பாவக்கூத்து, அங்கே பொம்மலாட்டம், இங்கே வள்ளி திருமண நாடகம், அங்கே ஹரிச்சந்திர மாயனாண்டம் அந்த நாடகம். அப்போ எதை பார்க்குறதுன்னு தெரியாமல் நம்ம தவிப்போம். அது மாதிரி தேர்தல் வரும்போது நீட்டுக்கு எதிரானது, கச்சத்தீவுக்கு எதிரானது, எல்லாத்துக்கும் எதிராக வரும். நான் கேட்டேன்ல, அதனால தொகுதி சீரமைப்புக்கு அனைத்து கட்சி கூட்டம் போட்டேன், நீங்கள் நீட்டு தேர்வுக்கு எதிராக ஏன் போடலைன்னு கேட்டேன். இப்போ அதுக்கு இப்போ போடுறாப்ல, அதுதான் பண்ணுறாங்க. இப்போ நான் இப்போ கடலில் செய்யறது இல்லையே, செஞ்சாதான் ஏன் கேட்குறேன், செய்யறது இல்லை, ஏமாத்துறது தான் கஷ்டமாக இருக்குது. செய்கிறோம்ங்கிறது எத்தனை. இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலைக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க? அப்பாவி இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை செய்ய எனக்கு வாக்கு தாருங்கள்னு பேசுனது யார்? வாக்கு தந்தவர் வாயை மூடிட்டு இருந்தது யார்? சிறையில் இருக்கிறவர்கள் எங்கள் உடல் நலிவுற்று போயிடுச்சு, எங்களுக்கு முன்விடுப்பு கொடுங்கன்னு கேட்டபோது நீதிமன்றம் கொடுன்னு சொல்லு. பதில் மனு என்ன தாக்கல் பண்ணீங்க? இவர்களை வெளியில் விட்டால் அங்கே வாழ்கிற இந்து மத தலைவர்களின் உயிர்களுக்கு ஆபத்து, இவர்கள் உள்ள என்ன மனநிலையில் சென்றார்களோ அதே மனநிலையில் தான் இன்னும் இருக்கிறார்கள், இவர்களை வெளியே விட்டால் ஒரு உயிருக்கு ஆபத்து. தம்பி, பதில் மனு தாக்கல் செய்த பெருந்தகை நம்ம ஐயா தான். அப்பாவி இஸ்லாமிய உயிர்கள் விடுதலைக்கு பேசின பெருமகன் தான். இது பூமிக்கு இதெல்லாம் இது எப்படி சொல்றது? அப்புறம் மனிதநேயம் பேசுகிறோம், அப்புறம் இறைவன் பேசுகிறோம், உலகத்தை இறைவன் படைச்சான்னு பேசுகிறோம், தினம் சாமி கும்பிடுறோம், பூஜையெல்லாம் செய்கிறோம், வழிபடுறோம். ஆனாலும் எவனுக்கு வாழ இடம் இல்லைங்கிறோம். இது என்ன? இதெல்லாம் என்னது? நாங்கள் இந்த நாட்டின் குடிமக்களாக மதிக்கப்படுறோமாங்கிறதே கேள்வியாக இருக்குது. அப்புறம் அதில் போய் பேசி என்னது? எங்களுக்காக பேச யாரும் இல்லைங்கிற யதார்த்தத்தை நாங்கள் புரிஞ்சுக்கிறோம், நீங்களும் புரிஞ்சுக்கிறீங்க. எங்களுக்கு புரிஞ்சுதான் நாங்கள் இந்த வேலையை செய்கிறோம். நாம் தமிழர் தொடர்ந்து தனித்து போட்டியிடுன்ற ஸ்டாண்ட்ல இன்னும் அப்படியே கண்டினியூ பண்ண போறீங்களா? ஏன்னா நிறைய மாற்றங்கள் ஆயிடுச்சுல, கட்சி ஆரம்பிச்சு அந்த ஸ்டாண்ட்ல இருந்து எந்த ஸ்டாண்ட்ல உங்களுக்கு ஏத்த கூட்டணி வரலன்னு ஃபீல் பண்றீங்களா? இது எந்த ஸ்டாண்ட்ல மாறுதல் வந்திருக்கு? அது நிறைய கட்சிகள்ல மாற்றங்கள் நிறைய வந்து புது புது கட்சிகள் வர ஆரம்பிச்சிருக்கு, நிறைய புதிய முறையான அதாவது நீங்கள் எல்லாரும் இந்த கூட்டணின்னு பேசுறீங்க. ஏற்ற சொல்லுவது கூட்டணி இல்லாமல் எப்படி வெல்ல முடியும்? ஒருத்தர் கூட கேட்கல, கொள்கை இல்லாமல் எப்படி வெல்ல முடியும்னு யாரும் பேச மாட்டேங்கிறீங்க. எனக்கு தேவைப்படலை. நான் தான் தமிழ்நாட்டில் பெரிய கூட்டணி வச்சுருக்கிறேன். 8 கோடி மக்களை நம்பி மக்களோட இணைந்து மக்களுக்காக நிற்கிற ஒரு கூட்டணி, பெரிய கூட்டணி நாங்கள் தான். அதனால் இருக்கிற எண்ணெயும் கொண்டு போய் அந்த சாக்கடையில் தள்ளி விட்டுட்டு சந்தோஷமாக இருக்கலாம்னு நினைக்கிறீங்க நீங்கள். அதுதான் பிரச்சனை. எங்களுக்கான அணி எங்கள் கோட்பாட்டை ஏற்று, எங்கள் தத்துவத்தை ஏற்று, இந்த பாதை சரியாக இருக்குது, இவங்க நிலைப்பாடு சரியாக இருக்குன்னு ஏற்று வரணும். அது இந்திய திராவிட கட்சிகள் இல்லை. அதை நாங்கள் அதுக்கு எதிராக தான் இந்த கட்சியை தொடங்கியிருக்கோம். அப்போ அந்த எங்கள் நிலைப்பாடை ஏற்று நாங்கள் எடுத்து வைக்கிற ஆட்சி முறை இப்படி செய்வோம், இப்படி கொண்டு வருவோம், கல்வி எப்படி கொடுப்போம், மருத்துவத்தை எப்படி கொடுப்போம், இப்படி இருக்குல்ல, இப்படி சொல்கிறோம்ல, இந்த திட்டங்கள் நல்லா இருக்குது, இது வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சி எங்களோட வர்றவங்கள ஏற்போம். அது அப்போ யோசிக்கணும். இப்போ யாராவது வந்தால் அனுப்பி விடுங்க.
வாக்குக்கு காசு கொடுக்காம வெல்ல முடியாதுன்னு அவங்க நம்புகிறாங்க. எல்லாரும் அதை முடிவு பண்ணிட்டாங்க. நாங்கள் வாக்குக்கு காசு கொடுத்து அப்படி பெற வெற்றி எங்களுக்கு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறோம். ஊழலுக்கான முதல் ஊற்றுக்கண்ணே அங்கே தான், ஊழல் லஞ்சத்துக்கான விதையே அங்கே தான் ஊண்டப்படுதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். அதனால் அது மாற்று அரசியலாக இருக்காது, மிகப்பெரிய ஏமாற்று அரசியலாக இருக்கும். வாக்குக்கு பணம் கொடுத்து வாங்கி வருகிற அதிகாரம் மக்களுக்கானதாக இருக்காது, முதலாளிகளுக்கானதாக இருக்கும். அப்போ முதலாளிகளுக்கான அதிகாரங்களே கட்டமைக்கப்பட்டால் உழைக்கும் அடித்தட்டு மக்கள், பாட்டாளி வர்க்கம், உழுகும் உழவர்குடி மக்கள், இந்த மாதிரி மீனவர்குடி மக்களினுடைய பிரச்சனை காதில் விழாது. அது தேர்தல் நேரத்தில் 500க்கு 1000 கொடுத்தா போதும், 1000க்கு 2000 கொடுத்தா போதும், அப்படி வந்து நின்றும். அதனால் அந்த முறையை நாங்கள் வெறுக்கலை, அருவருக்கிறோம். அதனால் அது எங்களுக்கு சரிப்பட்டு வராது. வேறு ஏதாவது அரசியல் அதிகாரம் தனிச்சு நின்று அடைய முடியாதுன்னு யாரும் உங்களுக்கு கற்பித்தது? அரசியல் அதிகாரம் கொடுக்கணுமா வேணாமா, கூட்டணி இருந்தால் தான் கொடுப்போம்னு மக்கள் எதுவும் கோயிலில் சத்தியம் பண்ணியிருக்காங்களா? 2014 37 இடம் தனிச்சு நின்று அம்மையார் ஜெயலலிதாவால் எப்படி வெல்ல முடிஞ்சது? அந்த தேர்தலில் எப்படி வெல்ல முடிஞ்சது அதை பேசணும். கெஜ்ரிவாலால் பஞ்சாப்லையும் டெல்லியிலையும் தனிச்சு நின்று எப்படி வெல்ல முடிஞ்சது? தனிச்சு நின்று 1.1 விழுக்காடு 4.5 லட்சம் வாக்கில் இருந்தவன் 36 லட்சம் வாக்குக்கு எப்படி வளர முடிஞ்சது சீமானால்? தம்பி, இத்தனை கட்சிகள், இவ்வளவு கூட்டணிகள், இவ்வளவு பணம் கொட்டி, இவ்வளவு அதிகார வலிமை எல்லாம் சேர்ந்து வேலை செய்யும்போது இந்திய நாட்டை யார் ஆள்றதுங்கிறதுல அது ஐயா மோடியா அருமை சகோதரர் ராகுலாங்கிறதான் போட்டி. இவ்வளோ கட்சிகள் இருக்கும்போது என்னை தேடி ஒரு எளிய மகனை புது சின்னத்தில் அது ஒரு ஒளி வாங்கின்னு ஒரு சின்னத்தை ஒரு வாரத்தில் கொடுத்து, எந்த வேட்பாளரும் எவனுக்கும் தெரியாது, 8வது பெட்டியில் இந்த சின்னத்தை தேடி போட்டு 36 லட்சம் ஓட்டை போட்டு 8.22 8 விழுக்காடு வாக்கு தனிச்சு நின்று அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியாக உயர்த்திருக்காங்கன்னா அது வளர்ச்சி இல்லையா? இந்த 8 36 62 ஆக்கி 75 ஆக்கி 76 ஆக்கி போகிறதுக்கு எனக்கு எவ்வளோ நாள் ஆகும்? அது ஒன்றும் இல்லை. அதனால் அது அப்படி கருதாதீங்க. ஒரு தடவையாவது சொல்லுங்கள், அண்ணே நீங்கள் தனிச்சு நிற்கிறீங்க, தொடர்ந்து நில்லுங்க, துணிஞ்சு நில்லுங்க, பாராட்டுக்கள்னு சொல்லுங்கள். அதை விட்டுவிட்டு எத்தனை நாளைக்கு தான் அப்படி நிற்பியே? இதுவா அது சொல்லுங்க. நீங்கள் நான் கூட்டணி வச்சு போயிட்டேன்னா இந்த கேள்விகள் எதையுமே நீங்கள் என்கிட்ட கேட்க முடியாது, அதுக்கு பதில் சொல்கிற தகுதியேன்ட்டு இருக்காது. ஏன்னா அந்த எசமான்கிட்ட தான் எசமான கைகட்டி தான் நான் நிற்பேன். அப்போ வந்து நான் வந்து அவர் கோச்சுப்பார், அடுத்த தடவை சீட்டு கொடுப்பாரோ இல்லையோ. எங்கள் அண்ணன் பள்ளிவாவா சொன்னது தான், நாயா நின்று 4 வீட்டில் நக்கி தின்னு வாழ்கிறத விட சிங்கமாக இருந்து கடிச்சிட்டு செத்து போனா அப்படின்னு. அதுதான் நான் சிங்கமும் இல்லை, நான் புலி. அதனால் சுதந்திரமாக காட்டில் வேட்டையாடிட்டு முடிஞ்சதை சாதிச்சுட்டு போகணும். அது சரி வராது இல்லை. எத்தனை தீர்மானம் உங்களுக்கு காட்டணும்? நீட்டு தேர்வுக்கு எதிரான தீர்மானம் எத்தனை தீர்மானம் உங்களுக்கு காட்டணும்? நான் 30க்கும் மேற்பட்ட தீர்மானங்கள், அதை நிறைவேற்ற குழுக்கள். எந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு? நீங்க வழக்காடு மன்றத்தில் தமிழ்ல வழக்காடுகிற உரிமைக்காக சட்டமே இயற்றினீங்கல்ல, அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கா? குடியரசுத் தலைவர் ஒற்றை மகனின் கையெழுத்துக்காக ஒரு தேசினத்தின் உரிமை உறங்குதா இல்லையா? உறங்குது. நீங்களே 2 குடியரசுத் தலைவரை கொண்டு வந்தீர்களா இல்லையா? அம்மையார் பிரதிபா பாட்டீல், பிரணாப் முகர்ஜி 2 பேரையும் தேர்வு செய்த பெருமக்கள் யாரு? இதே திமுக. அன்னைக்கு ஒரு குறைந்தபட்ச அழுத்தம், என் நிலத்தில் என் நாட்டு நீதிமன்றத்தில் என் தாய்மொழியில் வழக்காடுகிற உரிமை, அந்த சட்டத்திற்கு ஒரு கையெழுத்து போடுங்க, அதை ஆமோதிச்சுன்ட்டு நீங்கள் அதை ஆதரித்து கையெழுத்து போடுங்க, சரின்னு கையெழுத்து போடுங்க நீங்கள் சொன்னீங்களா? சொல்லுங்க. அப்போ நீங்கள் தீர்மானங்கள், இந்த தீர்மானம் எத்தனை தீர்மானம் உங்களுக்கு வெற்றி தீர்மானமாக வந்திருக்குது? சொல்லுங்க, எத்தனை தீர்மானம் வந்திருக்குது? சரி, இப்போ இந்த தீர்மானத்தை நீங்கள் சொல்கிற மாதிரியே நம்ம வரவேற்போம். எப்போ திருப்பி எடுப்பீங்க? இந்த கச்சத்தீவு பிரச்சனை நேற்று வந்தது இல்லையே. நீங்கள் ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டு முடிஞ்சிருச்சா, 5வது ஆண்டு வருது, அடுத்த தேர்தல் வருது. இந்த 4 ஆண்டுகள் அந்த பிரச்சனை இருந்துக்கிட்டு தானே இருந்தது. ஒரு சங்கிலியில் 12 மீனவனை கைது செஞ்சு இழுத்துட்டு போனான்ல. ஆடு மாடை கூட தனித்தனி கயிறுலாம் கட்டி இழுத்துட்டு போவோம். ஆனால் ஒரே சங்கிலியில் 12 மீனவனை கட்டி இழுத்துட்டு போன காட்சி இருக்குல்ல. அப்போ உங்கள் கண்டனம் என்ன? உங்கள் கடுஞ்சொல் என்ன? உங்கள் எதிர் விவாதம் என்ன? கருத்து என்ன?
எத்தனை ஆண்டுகளா அந்த கச்சத்தீவு பிரச்சனை இருக்குது? எடுத்து கொடுத்தது காங்கிரஸ். கொடுக்கும்போது இங்க அதிகாரத்தில் இருந்தது நீங்க. அன்னைக்கு இந்த செயல் கொடுமையானது வரலாற்றில் பெரும் துரோகமாக அமையும் எதிர்த்து பேசின ஒரே மகன் எங்க தாத்தா மூக்கைய தேவர் தான். லட்சக்கணக்கான மக்களை கூட்டி மாநாடு போடுறீங்களே, கச்சத்தீவு மீட்புக்கு ஒரு மாநாடு பேரணி அப்படி நடத்தி அழுத்தம் கொடுத்தீங்களா? 40 உறுப்பினர்கள் வச்சிருக்கீங்க நாடாளுமன்றத்தில். மூலெல்லாம் உங்க கட்சி, உங்க ஆதரவு கட்சிகள் தான். நீங்க எதிர்குரல் அங்கே எழுப்பி பேசி அதை ஒரு பெரிய பிரச்சனையாக்கி, ஒரு பேசு பொருளாக்கி, அதை ஒரு கருத்தாக்கம் உருவாக்கி அதை எடுக்கிறதுக்கு எதுவும் வேலை இருக்குதா? தேர்தல் வரும்போது 24 நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது ஐயா மோடி திடீர்னு கச்சத்தீவு மீட்பை பற்றி பேசலையா? அது நடந்துச்சா? நாம் போராடலாம், அதிகாரமற்ற மகன். நீங்க கேள்வி கேட்கலாம், கருத்து சொல்லலாம், உங்களோட அதிகாரம் இல்லை. நாட்டின் மிக உயர்ந்த அதிகாரத்தில் இருக்கிறவங்களை கச்சத்தீவு மீட்க போராடுவோம்னா அது வேடிக்கையா இல்லையா? என் மீனவனை ஒழுங்க கடல் எல்லைகளை மீன் பிடிக்க விடலாம், உன்னோட பொருளாதார தடை விதிப்பேன், வர்த்தகம், பாதுகாப்பு, தொழில் தொடர்பு போன்ற ஒப்பந்தங்கள் ரத்து செய்யப்படும் சொன்னா இத்தினீண்டு நாடு பயந்துட மாட்டானா?